வணக்கம்ங்க. நம்ம இவர் சென்னையில இருக்காருங்க. இவங்க சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை சேத்துப்பட்டு. அவங்க வந்து வெயில் தாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க. நேற்றே வந்து ஈரோட்டில் நிலவரமெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. மாடு நிலவரம் அங்கெல்லாம் எப்படி விற்கிதுன்னு. இப்போ அவங்க ஊர் வெயிலுக்கு தகுந்த மாதிரி இது 3 மாசம் தானே. சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா. அந்த 3 மாசம் தானே. இது 22, இது 21, இது 22. இது பல்லு போட கிடாரி, பெரிய கிடாரி. இது 22,500 வாங்கியிருக்கு. வெயில் தாங்குற மாதிரி ஆவரேஜ் ஒரு 5 கறக்க வேறு இருந்தா போதும் அப்படின்னால. அண்ணா வணக்கம். வணக்கங்க. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? நான் குன்னத்தூர் பக்கம் ஆண்டிவாக்கத்துல இருந்து வரேங்க. பரவலூர் ஆண்டி வலைங்க. சரி சரிங்க. அப்ப வந்து நம்ம சீனாவரம் சந்தையில வளர்ப்பு கடாரி ஒண்ணு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. அந்த கடாரிக்கு என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? அண்ணா 40,000 சொன்னாங்கண்ணா. ஒரு 1000 ரூபாய் வாங்கி 39,000 வாங்கிருக்கேன். 39க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல் தரத்தெல்லாம் இருக்கு? அண்ணா 4 பல் முறிச்சிட்டு இருக்குங்கண்ணா. 4 பல் முறிப்பு. ஆள் பாக்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு. ஆமாங்க. இது வந்து இப்ப எப்படி நேரம் வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிடுறீங்களா? ஆனா இந்த அது பருவத்துக்கு வரும்போது இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். பழம் இல்லையா? அது சொல்ல முடியாதுங்களா? கொஞ்ச நாள் ஆகும். இல்ல அது பருவத்துக்கு வரணும் படி கணக்கு. அதுவும் இல்லாம நம்ம இடத்துல வச்சு நம்ம கண்டிஷனுக்கு மாறணும். மாடு இருக்கு. ஆமா. சரி, நீங்க எப்படி பால் கோசரம் வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க, மேப்புக்கு வாங்கிருக்கேன். மேப்புக்கு வளர்த்தி சனையானே நேர மாசத்துல வந்து வித்துற மாதிரியா? ஆமாங்க. சரி சரிங்க. நேர மாசத்துல அங்கேயே வித்து போயிருங்க. இல்ல ஈரோடு சந்தை போலாம். இது வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்க. ஆமா. சனையாச்சுன்னா எத்தனை ரூபா மட்டும் போகணும்? சனையாச்சுன்னா ஒரு 70 ரூபாய்க்கு போகுங்க. 70 ரூபாய்க்கு போகும். சரி, ஓகே. நீங்க வளர்த்து விக்கிறங்காட்டி இன்னொன்னு கேக்குறேன். சரி. வந்து மாடுகள் வாங்கி செனை பண்ணி விக்கிறது பெஸ்டா இல்ல கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பால் கறந்து விக்கிறது பெஸ்டா? எது லாபம் கிடைக்கும்? அண்ணா பால் கறந்து விக்கிறது காட்டிலும் சென மாடு விக்கிறது பெஸ்ட். இன்னைக்கு பாலுக்கு விலை சரியான விலை இல்ல. ஏன்னா பாலுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு இறக்கணும். ஆமா. ஃபீட்ல காசு சென மாடு இல்ல கொஞ்சம் கம்மியாத்தான் வித்துட்டு இருக்கு. ஆமா. சரி, ஓகேண்ணா. வணக்கம். சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க தெக்குலூருங்க. தெக்குலூர். இப்ப வந்து நம்ம சீனாவரம் சந்தையில கிடாரி ஒண்ணு வாங்கிருக்கீங்க சவள சட்டையில. ஆமாங்க. இது வந்து என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிச்சீங்க? அது வந்து 37ங்க. 37க்கு. ஆமாங்க. அவங்க சொன்ன விலைங்க? சொன்ன விலை 42ங்க. 42 சொல்லி 37க்கு வாங்கி. ஆமாங்க. மாடு நல்லா நெட்டு நிலைமை ஜம்முட்டு இருக்கு. நல்லா இருக்குங்களா? சரிங்க. பால் தேவைக்கோசரம் வாங்கிட்டு போறீங்களா இல்ல மேய்க்கிறதுக்கு வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போறோம். வளர்த்தி சனையானதுக்கு அப்புறம் வித்துறீங்க? ஆமாங்க. சரிங்க. இந்த மாதிரி மாடு வந்து வளர்ப்பு கடாரி எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுங்க. அப்படியே சொல்லுங்க. அது வந்து எப்படிங்கன்னா மூஞ்சி சீர்வழி நல்லா இருக்கணும். சரி. காலு 4 ஊக்கம் இருக்கணும். ரெண்டாவது வந்து சுழி நல்லா இருக்கணும். வாழை பின்னாடி கீழே இருக்கணும். முட்டிக்கு கீழே இருக்கணும். வாழை இறக்கமெல்லாம் பார்த்து வாங்கணும். ஆமாங்க. கொம்பு சீர்வழி இருக்கணும். இதுல மாடு சந்தையில வாங்கும்போது நோய் ஏதாச்சும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து மூக்கு வறண்டு போகும். மூக்கு வறண்டு போகும். ஆமா. சரி. அது வந்து மூக்கு பசந்தியா இருக்கு. சரி. இப்ப இந்த மாடுக்கு எப்படி இருக்குங்க? இந்த மாடுக்கு நல்லா இருக்கு. சரி, ஓகே. இந்த மாடு வந்து சீக்கிரம் பெருசாகி நல்ல விலைக்கு போக வாழ்த்துக்கிறோம். அப்புறம் இது வந்து பெருசாச்சுன்னா சென்னையில வந்து என்ன ரேட்டுக்கு போகுங்க? நாங்க இது வந்து பெருசாகி செனை புடிச்சு சென்னையில போறதுன்னா 1 ரூபாய்க்கு போகுங்க. 1 ரூபாய்க்கு போகும். அந்த அளவுக்கு நம்ம ஃபீடு தீவனம் எல்லாம் சரி, அந்த அளவுக்கு செலவு பண்ணோம். அது குட்டுவலி போடணுங்களா? ஒரு கத்தை தீவனம் வைக்கப்போல ஒரு கத்தை 300 ரூபாய்க்கு வைக்குது. சரி. அது போட்டு பெருசு பண்ணணும்ல. அதுவும் மாட்டு தீவனம் இருக்குது. மாட்டு தீவனம் இருக்குது, புண்ணாக்கு இருக்குது, பருத்திக்கட்டை இருக்குது, தவிடு இருக்குது, எல்லாம் முட்டு வலி இருக்குது. அது போக மேய்ச்சலுக்கு வேற கொண்டு போவோம். மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும். சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. சரி. நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம் மக்களே. நாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாரம் மாவட்டம் ஈரோடு டு குன்னத்தூர் செல்லும் சாலையில இருக்கிற மலை சீனாபுரம் ஏரியாவில்
மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து வளர்ப்பு கன்றுகள் மற்றும் வட்டக்கறவை, கைக்கறவை, பால் மாடுகள் வாங்கிருக்க அருமையான சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி அளவில் சுமார் 10 மணி 12 மணிக்கு இந்த சந்தை நடைபெறும். ஓகே, இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி பார்த்துடலாம். இந்த சந்தை ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டரும், குன்னத்தூர் வழியா வந்தோம்னா குன்னத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவு அமைச்சிருக்கு. ஒரு 8 மணிக்காட்ட வந்தோம்னா அவரேஜா கன்றுகள் வாங்கலாம். 10 மணிக்காட்ட பார்த்தீங்கன்னா நல்ல கறவை மாடுகள், வத்தக்கறவை, கைக்கறவை மாடுகள் விற்பனைக்கு வரும். 10 மணிக்குள்ள வந்தோம்னா கைக்கறவை மாடுகளும் வாங்கலாம். ஓகே, இன்னைக்கு விற்பனை விலை எப்படி பார்த்துருக்கோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நல்ல பெருங்குட்டு வர்க்கத்துல சேர்ற கருப்பு சட்டை ஜெர்சி கன்றுகள். இதெல்லாமே 2 பல் 4 பல் தரத்தில் இருக்கும். நல்ல பால் திறன் கொண்ட மாடுகள், நல்ல பெருங்குட்டு வர்க்கமா வரக்கூடியவை. இது வந்து என்ன விலை இதெல்லாம் ஆவரேஜா கேட்டுருவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெங்களூர் சிந்தாமணி ஏரியாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கருப்பு சட்டை மாடுகள் வந்து நிறையவே வளர்த்துருக்கு. அப்படியே நம்ம டீட்டெயில் கேட்டுருவோம் ஐயா கிட்ட. அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து எத்தனை கிடாரி கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 25 கொண்டு வந்திருக்கிறேங்க. 25 உருப்படிகள். ஆமாங்க. எல்லாமே 2 பல் 4 பல் தரத்துல இருக்கு. ஆமாங்க, ரவுண்டு பல்லு தானுங்க, 4 பல்லு. பல் போடாத கண்ணுங்களும் இருக்குது. பல் போடாத இருக்கு. பல் போடாத இருக்குது. ஏனுங்க வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இருக்குதுங்க. எதுனா அது பாருங்க, அந்த சைஸ்ல பல் போடாத கண்ணு ஒண்ணு இருக்குதுங்க. ஆமாங்க. இது சென்னைங்களா? ஆமாங்க, 3 மாசம் கன்ஃபார்ம். சரி சரி. 3 மாசம் கன்ஃபார்ம். நல்ல பெருங்கூட்டு வர்க்கமா வர. ஆமாங்க, நல்ல பெருங்கூட்டு தானுங்க. ஒரு 90-85 ரூபா மாடுக்கு மேல தானுங்க ரேஞ்சில தானுங்க. எத்தனை மாசம் காட்ட? இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கண்ணுங்க. 2 வருஷம் 3 வருஷம் கண்ணு தானுங்க. 3 வருஷம். நல்ல பூரா வளர்ப்பு பண்ணு தானுங்க. பால் தானே அதிகமா கொடுக்கும். பால் காலையில 15 லிட்டர் கிடைக்குங்க. சாயங்காலம் 10 லிட்டர் கேரண்டிங்க. நல்ல வளர்ப்பு பண்ணு தானே. நல்ல சிந்தாமணி, காரிமங்கலம், பெங்களூரு, மைசூர் இந்த மாதிரி வாங்கிட்டு வர்ற மாடுங்க. ஆமாங்க. இது வந்து விற்பனை விலை எத்தனை ரூபாயில இருந்து? எல்லாம் ஒரு 45 இருந்து 45, 35, 38ங்க, 39, 28, 29 வரைக்கும் ஓடிட்டு இருக்குதுங்க. 28ல இருந்தே ஸ்டார்டிங். ஆமாங்க, 28ல இருந்தாங்க ஸ்டார்டிங். தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை விலை இருக்குது. மாடுக்கு தகுந்த விலை இருக்குதுங்க. இப்ப வந்து ரெகுலரா இந்த சந்தைக்கு வருவீங்களா? ஆமாங்க, ரெகுலரா நாங்க சீனாவர் சந்தை தானுங்க. வாரந்தோறும் இங்க வந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இது போக வேற எந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க வந்து குண்டடம், காங்கியம், ஓட்டஞ்சாத்திரம், வாடிப்பட்டிங்க, சிந்தாமணி, காரிமங்கலம், பொள்ளாச்சி, இப்படி லைன்ல நாங்க போயிட்டு இருக்கிறீங்க. எல்லா சந்தை போயிட்டு. வெள்ளிக்கிழமை இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் சார். வெள்ளிக்கிழமை தேங்க்ஸ் சார். சொன்ன விலையில இருந்து அனுசரிச்சு தருவீங்களா? கொடுப்போங்க சார். கட்டுடியார் விலையில இருந்து கொடுப்போங்க. குட்டுக்காய் 32, 33 ரூபா ரேஞ்சில் இருந்தா 44 ரூபா ரேஞ்சில் இருந்தா கொடுப்போங்க. இன்னைக்கு வந்து எத்தனை கட்டுகள் விற்பனை ஆயிருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு 10 கொடுத்துருக்குறேங்க. கொடுத்தாச்சு. 10 கொடுத்துருக்குறேங்க. சரி, ஓகே. நம்ம தேங்க்ஸ் சார். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? பல்லடம் சின்னகவுண்டபாளையம். சரி. சண்முகம். ஆமா. நீங்க எப்படி வியாபாரியால வளர்த்தி கொண்டாருங்க? வியாபாரி தான். என்னென்ன மாதிரி கன்றுகள் பண்ணிட்டு இருக்கீங்க? கருப்பு சட்டை, செவலை, செம்பூத்து. கலப்பின மாடு, நாட்டு மாடு பண்ணுவீங்களா? நாட்டு மாடு பண்ணுவோம். அதுவும் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? அப்படியே பாத்துறலாங்களா? பாருங்க, இன்னைக்கு 7 கொண்டு வந்து அவனை கொடுத்துட்டுமே. 7 கொண்டாந்துருக்காங்க. 6 உருப்படிங்க. அதெல்லாமே கருப்பு சட்டையில சேருங்களா? ஆமா, கருப்பு சட்டை. அது என்ன ரேட் வருங்க ஐயா? அது 1 20 ரூபா வருதுங்க. 2 25 ரூபா. சரி. இது 3 35 ரூபாயா இருக்கு. செவலை ஜெர்சி கடாரி. ஆமாங்க. 3 சேர்த்து 35. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க? 6 மாசம் கண்ணு. 6 மாசம். ஒவ்வொன்னு 25ங்களா இல்ல 3 சேர்த்து? 3 சேர்த்து. ஒவ்வொன்னு 25. 3 சேர்த்து. நண்டி கண்டி தட்டுக்கலாம். ஒரு கண்ணு தள்ளு. சரி. ஓகே. அது 3ங்க? அது 3 என்ன ரேட் வருங்க? என்னங்க? அது 3 25 ஒரு 20 45 ரூபா வருது. 45. என்ன ரேட் மட்டும் கேட்டிருக்காங்க ஐயா? 40 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 3 இந்த 3 32 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. 32 மட்டும் போதிட்டு இருக்காங்க. நீங்க கட்டுடைய காட்டி கொடுக்கல. ஆமா ஆமா. இந்த மாதிரி வளர்ப்பு கிடாரிகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? கான்டாக்ட் பண்ணலாம். இதுல பெரிய பெரிய எச்எம் மாடுகள் பண்றீங்களா? இல்ல, அது பண்றது இல்ல. ஆமா, கிடாரி மட்டும் இன்ஜெக்ஷன் போடுற தரத்தை வேணாலும் கான்டாக்ட் பண்ண வாங்கி தருவீங்களா? வாங்கிக்கலாம். ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணுங்க.
நம்பருங்க 852 500 74 63. சரி ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கங்க. இன்னைக்கு வந்து சீனவர சந்தைக்கு அப்புறம் கிடாரி கொண்டாந்தீங்க. 5 கிடாரி கொண்டாந்துங்க. நாளை போட்டுட்டு ஒரு செவல சட்டை தான் இருக்குது. ஆமா செவல சட்டை தான் இருக்குதுங்க. இது என்ன விலை வருங்கய்யா? இது 25 ரூபா சொல்லுங்க. 25. ஆமா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குது? இது எனக்கு ஒரு வருஷம் 2 மாசம் கண்ணுங்க. ஒரு வருஷம் 2 மாசம் கண்ணு. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 22 கேக்குறாங்க. 22க்கு தான் கேக்குறாங்க. ஆமாங்க. நீங்க 25 கம்மியா கொடுக்க மாட்டீங்களா? மாட்டேங்குது. சரி சரி. வாரம் ரெகுலரா இங்க சந்தை. வாரம் ரெகுலரா வருவானுங்க. இங்க வந்து உங்களை பார்த்தா கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமுங்க. சரி 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 ஓகே. சிந்தாமணி மாடுகள் இதுல பார்த்தோம்னா விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சுட்டேன். சரியான நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா வந்து விற்பனைக்கு விடாரிகள் எல்லாமே 2 பல் தரத்தோடு இருக்கும். இன்ஜெக்ஷன் பண்ற டைப்ல செவலப்பட்ட கருப்பு பட்டை நல்ல பெருந்துட்டு வருது மாடுகள் இருக்கும். அப்படி இன்னைக்கு வந்து எப்படி அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனை விலை நானும் எப்படிதான் போகுது? விற்பனை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்குண்ணா. பரவாயில்ல போயிட்டு இருக்கு. எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? அண்ணா 17 உருப்படி கொண்டு வந்தேண்ணா. கைவசம் இப்போ ஒரு 10 நிக்குதுங்க. 10 இருக்கு. எல்லாமே 2 பல் தரம் 4 பல் தரத்தில் இருக்குங்களா? அண்ணா இது 2 பல்லுங்கண்ணா. இந்த பெருசு 4 பல்லு. 4 பல்லு. இதுல சினைக்கடாரி ஏதாச்சும் இருக்குங்களா? சின்னக்கடை 2 கொடுத்தாச்சுங்கண்ணா. எல்லாமே நல்ல பெருந்துட்டு வருது மாடுங்க. எல்லாம் நல்ல பெருவெட்டுங்கண்ணா. எல்லாம் படா சைஸ் இருக்கு. எல்லாம் படா சைஸுங்களா. என்ன ரேஞ்ச்னா வரும்? அண்ணா இது ஒரு 50 ரூபா கொடுத்துருவோங்கண்ணா. 50 ரூபா ரேஞ்ச். 50 ரூபா இருந்து ஒரு 65 வரைக்கும் இருக்குண்ணா. 50 டு 45 டு 60. அந்த செவல சட்டையில என்ன ரேட்னா வரும்? அண்ணா செவல் சட்டை ஒரு 30 ரூபா கொடுத்துருவோங்கண்ணா. 30 ரூபா. இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாயில இருந்து கொண்டாந்துருக்கீங்க? ஸ்டார்டிங் டு எண்டிங் சொல்லிருங்க. அண்ணா ஸ்டார்டிங் ஒரு 35 இருக்குண்ணா. 30 கடைசி வரை 60 வரைக்கும் இருக்குண்ணா. 60 கொடுத்தாச்சு. அதெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு. கொடுத்தாச்சு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. சரி ஓகேண்ணா. நம்பர் ஏன் தரீங்களா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? ஆனா இங்கே வர சொல்லிருங்கண்ணா. ஏன்னா நம்பர் கொடுத்தா கேக்குறாங்க, சில பேர் வர்றதில்ல. அதனால வந்து இங்க ஸ்ட்ரெயிட்டா சந்தைக்கு வந்து நான் இங்கே இதே இடத்துல தான் இருப்போம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. இதுப்பா வந்து கண்ணு மாடுகள்லாம் இருக்கு உங்ககிட்ட? ஆனா எங்க கிட்ட பெரும்பாலும் கண்ணு மாடு கிடைக்காதுங்கண்ணா. டெஸ்ட் கிடாரி மட்டும்தான். டெஸ்ட் மாடு வாங்கிக்கலாம். டெஸ்ட் மாடுனா ஒரு 3 மாசம் 4 மாசம் இல்ல அது சில கன்ஃபார்மான மாடுகள். கன்ஃபார்மான மாடு சொல்லியே கொடுத்துரும். சரி ஓகேண்ணா. சரி ஓகே நன்றி. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா வியாபாரம் பெரிய தரத்தில் இருக்கிற மாடுகள் ஆரம்பிச்சு பார்த்துப்போம். அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே மிச்சம் பாக்குறதுல தரமா இருக்கு. வந்து வியாபாரம் பேசிட்டு இருப்பாங்களா, அதனால அப்புறமே பாத்துக்கலான்ட்டாங்க. அப்படி நம்ம பொடி கடை என்ன வருங்க 17. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுதுங்க? 10 கொண்டாந்துங்க. 5 வித்துட்டோம். 5 வித்துட்டீங்க. 5 இருக்குது. 5 கைவசம் இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம் கடை இருக்குங்க? இதெல்லாம் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருக்குல்ல. பல் போட்டுருச்சா? பல் போடல. பல் போடல. போடுற கண்டிஷனா? இன்னும் 1 வருஷம் ஆகும் பல் போடு. இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் கடை இருக்குங்க. இதெல்லாம் இது என்ன ரேட் வரும்? அதெல்லாம் 20 ரூபா வரும். 20 ரூபா ரேட் வரும். இது 16 ரூபா ரேட் வரும். 16 ரூபா ரேட் வரும். சரி ஓகேங்க. அதே மாதிரி நம்ம வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுதுங்க? 7 கொண்டாந்து 1 வித்து இருக்கிறேன். 6 அப்படியே கைவசம் இருக்கு. இன்னைக்கு எப்படி வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் மந்தமா போகுதுங்களா? மந்த போகுது. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க?
எல்லாம் 6 மாசம் 7 மாசம் 6 மாசம் எல்லாமே ஜெர்சி கருப்புள் இருக்கு. ஆமா. அது உங்களுக்கு தானே? அதெல்லாம் எத்தனை மாசம் கண்டு இருக்குங்க? 4 மாசம் 5 மாசம் 4 மாசம் 5 மாசம். ஆவரேஜா என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் மட்டும் வருங்க ஐயா? எல்லாம் 6 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபா 10 ரூபா 6 ரூபாயில இருந்து 10 ரூபா மட்டும் இருக்கு. 15. 6 15 மட்டும் ரேட் போகும். 6 15 மட்டும் விலை சொல்றாங்க. பேசினா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்த்துட்டு இந்த பால் பிடிக்கிறது 15 ரூபா ரேட் இருக்கு. பெரிய மாடு மட்டும் கொஞ்சம் ஜம்முன் இருக்கு. இந்த மாதிரி நல்ல தரமான கிடாரிகள் இருந்தாலும் அப்படியே இந்த பெரிய கிடாரி மட்டும் என்ன ரேட் வருமா? இது வருங்க 17 ரூபா வருது. 17 ரூபா சொல்றது 17 ரூபா அனுசரிச்சும் கொடுக்கலாம். சரி அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் என்ன வேலை வருங்கய்யா? எல்லாம் 6 7 8 சேலை சட்டை எல்லாம் வச்சிருக்காங்க. போய் பாரு. பேசினா அனுசரிச்சு தருவாங்க. அப்படியே பிளாக் மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.